வணக்கம். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் இலங்கையில் இருக்கும் இளவரசர் பொன்னியின் செல்வருக்கு ஓலை கொண்டு போயிருந்தாங்க. அவங்க இலங்கையில் தம்பலை அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சாங்க. அங்கே புகழ்பெற்ற புத்த கோயில் ஒன்று இருந்துச்சு. அதை பார்வையிட சீன யாத்ரீகர்கள் வந்திருந்தாங்க. அதனால் ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. சீன யாத்ரீகர்கள் அம்பாரி வச்ச யானையில் வந்தாங்க. அதில் ஒரு யானைப்பாகன் இருந்தால் அந்த யானைப்பாகன் இவங்க 2 பேர்த்தையும் ஒரு நிமிடம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் சீன யாத்ரீகர்களை புத்த மத கோயிலில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. அந்த யானைப்பாகன் தெரு முனைக்கு போயிட்டு 2 ஆட்களை கூப்பிட்டு ஏதோ அவங்க கிட்ட சொல்லி அனுப்புனாரு. அந்த யானைப்பாகர் யாருங்கிறத ஆழ்வார்க்கடியான் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வேற யாரும் இல்லை, இளவரசர் பொன்னியின் செல்வர் தான். பொன்னியின் செல்வன் பேசி அனுப்பிய அந்த 2 ஆட்களும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியார்கிட்ட வந்தாங்க. அந்த ஆட்கள் ஆழ்வார்க்கடியாருக்கு மட்டும்தான் பொன்னியின் செல்வர்கிட்ட அழைப்பு இருக்கிறதுனால அவரை மட்டும் வர சொன்னாங்க. வந்தியத்தேவனை வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆள் குதிரையில முன் சென்றாரு. பின்னாடி ஆழ்வார்க்கடியாரும் இன்னொரு ஆளும் 2 குதிரையில பின்தொடர்ந்து சென்றாங்க. வந்தியத்தேவன் எப்படியாவது இளவரசர் பொன்னியின் செல்வரை பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. குதிரை புறப்படுற சமயத்தில் அந்த ஒரு ஆளை கீழே தள்ளிட்டு அந்த குதிரையில் வந்தியத்தேவன் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆள் கீழேருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள குதிரைகள் மின்னல் வேகத்தில் போய் மறைஞ்சிருச்சு. அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆழ்வார்க்கடியான் நல்ல வேலை செஞ்ச தம்பி அப்படின்னு வந்தியத்தேவனை உற்சாகப்படுத்தினாரு. ஆனால் வந்தியத்தேவன் மறுமொழி ஒன்றும் சொல்லலை. இந்த முடிவு என்னாக போதோ அப்படின்னு அவருக்கு உள்ள ரொம்ப பயந்துச்சு. முன்னால் சென்ற குதிரையை பின்தொடர்ந்து ரொம்பவும் நெருங்காமலும் ரொம்ப பின்தங்காமலும் இந்த 2 குதிரைகளும் சென்றுச்சு. முடிவில்லாத வழியில குதிரைகள் போய் கொண்டிருப்பதாக வந்தியத்தேவனுக்கு தோணுச்சு. இந்த வைஷ்ணவன் நம்மளை ஏமாத்திட்டானா, பகைவர்களிடம் கொண்டு போய் நம்மளை ஒப்படைச்சிடுவானா, இப்படியெல்லாம் வந்தியத்தேவன் மனம் பதறிச்சு. இருபுறமே காடுகள் அடர்ந்திருந்துச்சு. அவற்றுக்குள் பார்த்தால் பயங்கரமான இருள் சூழ்ந்திருந்துச்சு. அந்த இருண்ட காட்டில் என்னென்ன அபாயங்கள் என்னென்ன விதத்தில் வருமோ அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சாரு. சிறுத்தைகள், கரடிகள், யானைகள், விஷ ஜந்துகள், இவற்றுக்கு கூட பகைவர்களும் மறைந்திருக்கக்கூடும். யார் கண்டது? தெற்கு திசையில் சோழ சைன்யம் கடைசியாக பிடித்திருக்கும் இடம் தம்பலை தான் என்று சொன்னார்களே, இவர் நம்ம எங்கே அழைத்து போகிறா அப்படின்னு வந்தியத்தேவன் யோசிச்சுட்டு இருந்தாரு. நல்ல வேலையா நிலா வெளிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு. முன்னாடி குதிரை போகிறது சில சமயம் கண்ணுக்கு நிழல் உருவங்களாக தெரிஞ்சிச்சு. ஆனால் குதிரைகளோட சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு. திடீரென வேறு சில சப்தங்களும் கேட்டுச்சு. காட்டின் நடுவில் எதிர்பார்க்க முடியாத சப்தங்கள், பல மனித குரல்களின் கோலாகல சப்தம், குதூகலமாக ஆடிப்பாடும் சத்தம். அதோ மரங்களுக்கு இடையில வெளிச்சம் தென்படுது. வெளிச்சத்தோடு பெரிய கணவாய் போன்ற அடுப்புகள் எரியும் வெளிச்சமும் தெரிகிறது. ஆஹா, இந்த காட்டுக்கு நடுவில் தாவடி போட்டுக்கொண்டு குதூகலமாக இருக்கும் வீரர்கள் யார்? சோழ நாட்டு வீரர்களா அல்லது பகைவர் படையை சேர்ந்த வீரர்களா? இதை பற்றி வந்தியத்தேவன் மிக சொற்ப நேரம்தான் சிந்தித்திருப்பான். அந்த சிறிய நேரத்தில் முன்னால் போன குதிரை சட்டென்று நின்றதையும் ஒரு குதிரை பளீர் என்று திரும்பியதையும் வந்தியத்தேவன் கவனிக்கல. திரும்பிய குதிரை முன்னோக்கி வந்தியத்தேவன் குதிரையை அணுகுச்சு. அதன் மேலிருந்த வந்தியத்தேவன் பக்கம் சற்றென்று சாய்ந்து ஓங்கி ஒரு குத்து விட்டுச்சு. அந்த குத்தின் அதிர்ச்சினால வந்தியத்தேவன் கதி கலங்கி தடுமாறிய போது அவனுடைய ஒரு முழங்காலை பிடித்து ஓங்கி தள்ளினார். வந்தியத்தேவன் தடால் என்று தரையில விழுந்தான். வந்த வேகத்தில் அவர் குதிரை அப்பால் சிறிது தூரம் பாய்ந்து கொண்டு அப்புறம் நின்றுச்சு. இதற்குள்ள அவரை தள்ளிய வீரன் குதிரையிலிருந்து கீழே குதித்து வந்தியத்தேவன் அருகில் வந்தாரு. பிரம்ம பிடிச்சவர் மாதிரி தள்ளாடி எழுந்திருக்க முயற்சித்த வந்தியத்தேவருடைய இடையில் இருந்த கத்தியை பறித்து தூர வீசினாரு அந்த வீரர். உடனே வந்தியத்தேவனுக்கு புத்துயிர் வந்தது. அத்துடன் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்துச்சு. ஒரு குதி குதிச்சு எழுந்து நின்றாரு வந்தியத்தேவன். 2 கையையும் வச்சு தன்னை தள்ளிய ஆளை குத்தினாரு. குத்து வாங்கி கொண்டவர் சும்மா இருப்பாரா? யுத்தம் நடந்துச்சு. கதோட்கஜனும் இடும்பனும் சண்டை போடுவது போல போட்டாங்க. வந்தியத்தேவனுடன் வந்த ஆழ்வார்க்கடியானும் அவருக்கு முன்னால் வந்த வீரரும் விலகி நின்று ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றாங்க. சீக்கிரத்தில் காலடி சத்தங்கள் கேட்டுச்சு. கையில கொளுத்தப்பட்ட சுருள்களுடன் வீரர்கள் சிலர் மரக்கிளைகளை விலக்கி கொண்டு அவ்விடத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்தவர்களும் ஆச்சரியத்துடன் அந்த யுத்தத்தை பார்த்து கொண்டு நின்றாங்க. சிறிது நேரத்துக்கெல்லாம் சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. கடைசியா வந்தியத்தேவன் கீழே தள்ளப்பட்டாரு. அவரை தள்ளிய வீரன் அவரோட மார்புல ஏறி உட்கார்ந்து கொண்டு இடையில சுற்றி இருந்த துணி சூருளை அவிழ்த்தாரு. அதற்குள்ள இருந்த ஓலையை கைப்பற்றினாரு. அதை தடுப்பதற்கு வந்தியத்தேவன் ஆன மட்டும் முயன்றோ அவர் முயற்சி பலிக்கல. ஓலை வீரனுடைய கையில சிக்கியதும் துள்ளி பாஞ்சு சுற்றிலும் நின்றவர்கள் பிடித்திருந்த சுருள் வெளிச்சத்தை தாண்டி சென்றாரு. அவர் ஒரு சமிக்கை செய்யவும் மற்றும் 2 வீரர்கள் ஓடி வந்தியத்தேவன் தரையிலிருந்து எழுந்திருக்க முடியாம பிடிச்சு கொண்டாங்க. வந்தியத்தேவன் சொல்ல முடியாத ஆத்திரத்துடன் பாவி வைஷ்ணவரை இப்படிப்பட்ட சிநேகித துரோகம் செய்யலாமா? அவரிடமிருந்து அந்த ஓலையை பிடுங்கு என்று கத்தினாரு. அப்பனே, என்னால் அது இயலாத காரியம் அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் சொன்னாரு. உன்னை போன்ற கோலையை நான் பார்த்ததில்லை. உன்னை
வழித்துணையாக நம்பி வந்தேனே அப்படின்னு வந்தியத்தேவன் கத்தினாரு. ஆழ்வார்க்கடியார் வந்து குதிரையிலிருந்து மெதுவா இறங்கி வந்து வந்தியத்தேவன் பக்கத்துல வந்து அவரோட காதுல, அட அசடே, ஓலையை வந்து நீ யாருக்கு கொண்டு வந்தாயோ அவர்கிட்ட தான் போயிருக்கு, ஏன் வீணாக புலம்புற அப்படின்னு சொன்னாரு. சுருண்டு வெளிச்சத்துல ஓலையை படித்து கொண்டிருந்த வீரனுடைய முகத்தை மற்ற வீரர்கள் பார்த்து விட்டார்கள். உடனே ஒரு மகத்தான குதூகல ஆரவாரம் அவர்களிடமிருந்து எழுந்துச்சு. பொன்னியின் செல்வர் வாழ்க வாழ்க, அந்நிய மன்னரின் காலன் வாழ்க, எங்கள் இளங்கோ வாழ்க, சோழகுல தோன்றல் வாழ்க என்பன போன்ற கோஷங்கள் எழுந்து அந்த வனப்பிரதேசம் எல்லாம் பரவுச்சு. அவர்களுடைய கோஷத்தின் எதிரொலியைப் போல் மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் விழிந்தெழுந்து இறகுகளை சடசடவென்று அடித்துக்கொண்டு பலவித ஒலிகளை செஞ்சுச்சு. இதற்கு முன் வந்திருந்தவர்களை தவிர இன்னும் பல வீரர்களும் என்ன விசேஷம் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக திடுதிடுவென்று சத்தத்துடன் மரஞ்செடி கொடிகளை விலக்கி கொண்டு ஓடி வந்தாங்க. கூட்டம் பெருகுவதை கண்ட வீரன் சுற்றிலும் ஒரு முறை திரும்பி பார்த்து, நீங்கள் அனைவரும் பாசறைக்கு செல்லுங்க, விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க, சற்று நேரத்துக்குள்ள நான் வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லவே அவர்கள் எல்லோரும் ஒரு மனிதனை போய் விரைந்து அவ்விடம் விட்டு போயிட்டாங்க. நன்றாக குட்டும் அடியும் பட்ட வந்தியத்தேவன் தரையில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாரு. உடம்புல அடிப்பட்ட வழியெல்லாம் மறைஞ்சு விடும்படி அதிசய கடலில் அவர் மூழ்கி இருந்தாரு. ஆஹா, இவர் தான் இளவரசர் அருள்மொழிவர்மரா? இவர் கையில தான் எவ்வளவு வலிமை, எவ்வளவு விரைவு! குத்துப்பட்டாலும் மோதிர கையால குத்துப்பட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, குத்துப்பட்டால் இவர் கையினால அளவா குத்துப்பட வேண்டும். இவரிடம் அர்ஜுனனுடைய அழகும் கம்பீரமும் இருக்கு, பீமசேனனுடைய தேக பலம் இருக்கு, நாடு நகரமெல்லாம் இவரை போற்றி புகழ்வதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லதானே அப்படின்னு எண்ணமிட்டு கொண்டிருந்தாரு. அருள்மொழிவர்மன் வந்து வந்தியத்தேவனுக்கு பக்கத்துல வந்தாரு. மீண்டும் அவருடைய கை பலத்தை வந்து சோதிக்க வருகிறாரோ அப்படின்னு வந்தியத்தேவன் வந்து ஒரு கணம் திடுக்கிட்டு போனாரு. ஆனா அவருடைய புன்னகை தடும்பிய மலர்ந்த முகத்தை பார்த்து அந்த சந்தேகம் மாற்றிக்கொண்டாரு. அன்பரே வருக வருக, அழகிய இலங்கை தீவுக்கு வருக, சோழ நாட்டு வீராதி வீரர்களுடனே சேர்வதற்கு இத்தனை தூரம் கடல் கடந்து வந்தீர் அல்லவா? அப்படி வந்த உமக்கு நான் அளித்த வீர வரவேற்பு திருப்தி அளிக்கிறதா? இல்லை அது போதாதா? இன்னும் சிறிது வரவேற்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு கருதுகிறீரா அப்படின்னு இளவரசர் வந்து அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாரு. வந்தியத்தேவன் குதித்து எழுந்து வணக்கம் வச்சுட்டு, இளவரசரே, உங்களோட அக்கா கொடுத்து அனுப்பிய ஓலையை உங்ககிட்ட சேர்த்துட்டேன், என் கடமை தீர்ந்துருச்சு, இனி இந்த உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, தங்களுக்கு விருப்பமானால் இன்னும் சிறிது நேரம் நாம் யுத்த காண்டம் படித்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆஹா, உண்மை என்ன சொல்வது, உன் உயிரை பற்றி இனி உமக்கு கவலை இல்லை, அந்த கவலை இனி என்னுடையது, இல்லாவிடில் நாளைக்கு இளைய பிராட்டிக்கு நான் என்ன மறுமொழி சொல்வேன்? நண்பரே, இப்போது நான் படித்த ஓலை என் அக்கா திருக்கரங்களினாலே எழுதப்பட்டதாக தெரிகிறது, அவர் உம்மிடம் அதை நேரில் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாரு. ஆம் இளவரசே, இளைய பிராட்டியின் திருக்கரத்திலிருந்து நேரில் இந்த ஓலையை பெரும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எங்குமே நிற்காம இரவு பகல் பாராமல் பிரயாணம் செய்து வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது நன்றாக தெரிகிறது, இல்லாட்டி இவ்வளவு விரைவில் இங்கு வந்திருக்க முடியுமா? இப்படிப்பட்ட அரிய உதவி செய்தவருக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் வந்தியத்தேவனை வந்து மார்போடு அணைச்சு கொண்டாரு. அப்போது வந்தியத்தேவன் சொர்க்கலோகத்துல தான் இருப்பது போல எண்ணினாரு. அவர் உடம்புல இருந்த அத்தனை வலியும் மாயமா மறைஞ்சிருச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ல வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பொன்னியின் செல்வன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.